إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் தன்னால் இயன்ற அளவிற்கு அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வசந்தம் நகர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தர்பியாவினுடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் நான் வருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளமையும் இனிய அமல்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய இலக்கு எதுவோ அத்தகைய இலக்கை மறந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுதே தான் எந்த கொள்கை கோட்பாட்டை வாழ்வியல் நெறியாக ஏற்று பயணிக்கிறோமோ அந்த கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாமல் செல்கிற பொழுது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சமூகம், நம்முடைய இளைய சமுதாயம் இந்த அளவிற்கு சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறதே என்று ஒவ்வொரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களும் ஏக்கம் கொள்கிற சூழ்நிலையில் அத்தகைய இளைஞர்களை மார்க்கத்தின்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டிய இலக்கு எது என்பதை அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்கின்ற உயரிய சிந்தனையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களாக நம்மை அனைவரையும் படைத்து நமக்கு இந்த உலகத்தில் தேவையான ஏராளமான அருட்கொடைகளை இந்த உலகத்தில் நாம் கேட்காமலேயே வழங்கியிருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் அவனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அப்படிப்பட்ட அனைத்தையும் அனுதினத்திலும் பயன்படுத்துகிற மனிதர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதை அனுதினமும் நாம் ஒவ்வொருவருமே அதை உணர்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளில் தலை சிறந்த ஒன்றான எல்லா மனிதர்களாலும் விரும்பப்படுகிற வலிமை நிறைந்த ஒரு பருவமாக இருக்கிற இந்த இளமையினுடைய பருவம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரே பருவத்தை கொண்ட வாழ்க்கை அல்ல. மனிதர்களால் இந்த உலகத்தில் ஏராளமான பொருட்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படுகிற ஏராளமான நவீன சாதனங்களை எடுத்துக்கொள்ளலாம், பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். அவை அனைத்துமே ஒரே நிலையில் தான் இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி படைக்கிறாரோ அதே போன்றுதான் கடைசி வரையிலையும் அந்த படைப்பினுடைய சாதனத்தினுடைய அந்த பொருள் அமைந்திருக்கும். ஆனால் மனிதன் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன். அவன் பிறக்கின்ற பொழுது குழந்தை பருவத்திற்கு வருகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் பருவ மாற்றங்களை ஏற்படுத்தி கடைசியில் முதுமை பருவத்திற்கு வந்து அவன் மரணத்தை சந்திக்கிறான். அதற்கு முன்னதாக மரணம் வந்தாலும் அவன் மரணித்து விடுகிறான். இப்படி அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையாக என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் வழங்கியிருக்கிற ரப்பில் ஆலமீன் எல்லா மனிதர்களாலும் விரும்பப்படுகிற மாற்றங்கள் கொண்ட இந்த பருவங்களையும் அல்லாஹ்
மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதை பெற்றவர்களாகத்தான் நாம் அனைவருமையில இருக்கிறோம். அந்த பருவத்தை அடையக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களும் இருக்கிறோம், அந்த பருவத்தில் பயணிக்கக்கூடியவர்களும் இருக்கிறோம், அந்த பருவத்தை கடந்து வந்தவர்களும் இருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைவதற்குண்டான வழிகாட்டலை வழங்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட தலை சிறந்த அருக்குடைகளில் ஒன்றாக இருக்கிற இந்த இளமையினுடைய பருவத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையையும் போதனையையும் அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கின்ற சன்மார்க்கத்தின் மூலமாக நமக்கு பாடம் நடத்துகிறார். மற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய கொள்கை அவர்களுக்கு சரியான கொள்கை கோட்பாட்டை வாழ்வியல் வழிமுறையை போதிக்கிறதோ இல்லையோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ அவனுடைய தூதரை ஏற்றிருக்கிறார்களோ அவர்கள் இறைவன் சொல்லுகிற அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் நமக்கு வெற்றியாக அமையும், நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் வெற்றியாக அமையும் என்பதை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எல்லா மனிதர்களும் வாழ்வதை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. கால சூழ்நிலைகள் மாறும், சமூகம் மாறும், பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். அதற்கு ஏற்றாற் போன்று ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால் நல்ல விஷயங்களில் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இதுதான் சமூகத்தினுடைய நிலை, இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி மார்க்கம் போதித்த அறிவுரைகளுக்கும் போதனைகளுக்கும் மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நாம் பயணிக்கிற இலக்கும் இந்த உலக வாழ்க்கை அல்ல. நிச்சயமாக அனைத்து நபர்களும் மரணித்துத்தான் ஆக வேண்டும். அந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே, நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே. அந்த மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டுமே. ஆனால் அந்த மறுமையில் திருப்திகரமான வாழ்க்கையை நாம் பெற வேண்டுமேயானால் அல்லாஹ் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாகவும் தூதரின் மூலமாகவும் என்னென்ன வழிகாட்டல்களை வழங்கி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை சோதித்து பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் அழகிய செயல்களை செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்குத்தான் நாம் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை நயத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அதுல இருந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிற மக்கள் தன்னுடைய செயல்பாடை எப்படி அமைச்சுக்கணும்னு புரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் இந்த வசனத்தில் மனிதர்களுக்கு தேவையான போதனையை சொல்ல வருகிற பொழுது, இந்த உலகத்தில் அவர்களை எதற்காக படைத்தோம் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத், நம் மரணத்தை படைத்திருக்கிறோம், வல் ஹயாத், வாழ்வையும் படைத்திருக்கிறோம். முதல்ல அல்லாஹ் மரணத்தை கொண்டு வந்து வைக்கிறான். முதலில் மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான், அதற்கு பிறகு மரணிக்கிறான். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வை நம்பி இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ்வதற்கல்ல, மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு, அந்த வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அழகிய செயல்பாடுகளை இந்த உலகத்தில் செய்கிறாயா என்பதை சோதிப்பதற்கு தான் வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தைகளில் இருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை உரிய. துன்யாவில் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்து அதற்கு ஏற்றார் போன்று தங்களை மாற்றிக்கொண்டு பாவங்களிலும் தீமைகளிலும் மூழ்கி தலைப்பதற்கு அல்ல. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் ட்ரெண்டிங் என்ற அடிப்படையில், இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை என்ற அடிப்படையில் பெரும்பான்மையான தீமைகளிலும் பாவங்களிலும் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும்.
ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற மார்க்க போதனைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டலை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகளார் மற்றொரு இடத்திலே சொன்னார்கள், இன்ன துன்யா குல்வத்துன் ஹலிரத்துன், இந்த உலகம் இருக்கிறதே அது இனிமையானதும் பசுமையானதுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களை அப்படியே ஈர்க்கும். நீங்கள் அந்த உலகத்தின் பக்கம் சாயாவிட்டால் பார்க்கிற மக்கள் எல்லாம் உங்களை கேவலமாக பார்ப்பார்கள், தவறாக பேசுவார்கள். இந்த உலகம் அப்படியே உங்களை ஈர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். இனிமையா இருக்கும், பசுமையா இருக்கும் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து நபிகளார் சொன்னார்கள், இன்னல்லாஹு முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன். இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புகிற அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களை படைக்கவில்லை, அதிலே உங்களை பொறுப்புதாரிகளாக மாற்றி நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து பதிவு செய்கிறார்கள். பத்தகுன் துன்யா பத்தகுன் நிசா, இந்த உலகத்தினுடைய சோதனையிலிருந்தும் பெண்களுடைய சோதனையிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். உலகத்தில் பல்வேறு கவர்ச்சிகள், பல்வேறு ஆடம்பரங்கள், பல்வேறு நிகழ்வுகள் உங்களை வழிகெடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அத்தகைய விஷயங்களில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள். இந்த உலகத்தினுடைய சோதனையிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்களுடைய சோதனையிலிருந்தும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் இந்த அறிவுரையை எல்லா இளைஞர்களும் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். என்னுடைய இளமை பருவத்தை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எதை குறிக்கோளாக வைத்து நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்கின்ற சிந்தனை ஓட்டம் நமக்கு மத்தியிலே வருமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எதற்காக இந்த உலக வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கிறான் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் இன்றைக்கு வாய்களால் வர்ணிக்க முடியாத ஏராளமான பாவங்கள், தீமைகள் இன்றைக்கு தொன்று தொட்டு முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய இளமையினுடைய பருவத்தை நாம் எவ்வாறு கழித்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் அதை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னுடைய இளமையை நாம் கழிக்கிற பொழுது அதன் வாயிலாக இஸ்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியும் பரிசும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்முடைய மனதிலே நாம் நிறுத்துவோமையானால் சரியாக நடப்பதற்கு அது வழிவகுக்கக்கூடியவையாக இருக்கும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கையை பல்வேறு நிலைகளை கொண்டதாக படைத்திருக்கும் பொழுது அந்த இளமையினுடைய பருவத்திற்கு கூடுதல் முக்கியத்துவத்தை ரப்பில் ஆலமீன் வழங்குகிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சாதனையாளர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். பல்வேறு சாதனை படைத்தவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் தான் அவர்கள் சாதனை படைக்கிறார்கள். ஏராளமான நவீன கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது. அதை கண்டுபிடிக்கக்கூடியவர்களுடைய பெரும் பங்கை இளைஞர்களுடைய பங்காக இருப்பதை பார்க்கிறோம். விளையாட்டு வீரர்களில் வெற்றி பெறக்கூடிய வீரர்களாக, வீராங்கனைகளாக இன்றைக்கு இளைஞர்கள் இருப்பதை பார்க்கிறோம். இப்படியாக எல்லா துறைகளிலும் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவையாக அல்லாஹ் எதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் மனித பருவங்களில் இளமை பருவத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல்லாஹுல்லதி ஹலககும் மின் தஅஃபின். அல்லாஹ் மனிதனை படைக்கிற பொழுது பலவீனமான நிலையிலே படைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். நாம் உங்களை படைக்கும் போது பலவீனமான நிலையிலே படைத்தோம். தும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவத்தன். அந்த பலவீனமான நிலைக்கு பிறகு உங்களுக்கு பலத்தை நாம் அளித்தோம். தும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபன் வஸைபா. அதற்கு பிறகு அந்த பலம் வாய்ந்த பருவத்திற்கு பிறகு பலவீனத்தையும் நரையையும் நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த இளமையினுடைய பருவம் என்பது அல்லாஹ் குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் குறிப்பிடுகிற பொழுது அதை பலவீனமான பருவம், ஒருவரை சார்ந்து நிற்கிற பருவம், தனக்கு எதை செய்வதாக இருந்தாலும் பெற்றோரையோ அல்லது உதவியாளர்களையோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான பருவம் என்று குறிப்பிடுகிற ரப்புல் ஆலமீன்
இளமை பருவத்தை குறிப்பிடுகிற பொழுது அது வலிமை நிறைந்த வாலிப பருவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பலம் பொருந்திய பருவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி பலம் பொருந்திய பருவமாக இந்த இளமை பருவம் இருந்தாலும் ஏராளமான சாதனைகள் சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையிலான கண்டுபிடிப்புகள் இளைஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த இளமையினுடைய பருவம் என்பதை பலரை தீமையை நோக்கி தீவிரமாக அழைத்து செல்லக்கூடியவையாக இருக்கிறது. இந்த இளமையை மார்க்கம் சொன்னதன் அடிப்படையிலே நாம் கட்டமைக்க தவறுவோமேயானால் பெரும் பெரும் தீமைகளிலும் பாவங்களிலும் நம்மை நாமே கொண்டு சேர்க்குவதற்கு அது போதுமான ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் பயணிக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக ஏராளமான இளைஞர்களுடைய வரலாற்று செய்திகளை நமக்கு முன்னோடியாக காட்டி இவர்களை போன்று உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பாடம் நடத்துகிறான். இளைஞர்களிடத்தில் இருக்க வேண்டிய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற போதனையை தன்னுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து காட்டுகிறான். அதையெல்லாம் பாடம் படித்து அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பாடுபட்டவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களும் இளைஞர்கள். இப்படிப்பட்ட இஸ்லாத்தில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள், முன்மாதிரியாக திளைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு வேறு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் பாவங்களிலே இன்றைக்கு மூழ்கி கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய சமூகத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அதில் தன்னை பங்குதாரியாக இன்றைக்கு பல இளைஞர்கள் மாற்றி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய சமாஜங்களையும் சமூக வலைதளத்திலேயே வீணிலேயே கழித்துக் கொண்டு சமூகத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காதல் என்ற பெயரால் திருமணம் என்ற முறையான ஒப்பந்தம் இல்லாமல் இன்றைக்கு அந்நிய பெண்களோடு அந்நிய ஆண்கள் பேசக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களிடத்திலே பேசி தன்னுடைய நேரத்தை முழுவதுமாக இப்படி கழிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அவரிடத்திலே வாகனம் இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தெருவிலே மிக வேகமாக பயணித்து தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு இளைஞர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. மார்க்கத்திற்காக, மார்க்கத்தினுடைய போதனைகளை கடைபிடிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு பெருவாரியாக மார்க்கத்தை மறந்தவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்களே. ஆனால் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? சத்திய மார்க்கத்தினுடைய போதனைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இஸ்லாம் இந்த இளைஞர்களை எப்படி வார்த்தெடுக்கிறது என்கின்ற பாடத்தை அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படிப்பட்ட பெரும் தீமைகளின் பக்கம் அவர்களை கொண்டு செல்லக்கூடியவையாக இருக்கிறது. எப்படியெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சமூக வலைதளத்தை பயன்படுத்த தெரியாத இளைஞர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவாங்க. பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தாத ஆட்களே கிடையாது. எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களில் எத்தனை நபர்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும்? இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி என்ன, சமூகத்தினுடைய நிலை என்ன, எதுவும் தெரியாது. கேளிக்கைகளையும் கூத்துகளையும் கும்மாளங்களையும் ஆபாசங்களையும் இன்றைக்கு இத்தகைய சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு பொறுப்புணர்வு அவர்களுக்கு மத்தியில் வரல. இன்றைக்கு சமூகத்தில் எப்படி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற போக்கு அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது. காதல் என்ற பெயரால் ஒருவன் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவானேயானால் ஆட்கள் பார்த்து விடுவார்கள், தெருவிலே நின்று பேசினால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய நவீன சாதனங்களின் மூலமாக ஏராளமான அந்நிய ஆடவர்கள் அந்நிய பெண்களோடு இன்றைக்கு பேசக்கூடிய பழக்கங்களை பார்க்கிறோம். கேட்டால் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், அக்கா என்று சொல்லிக் கொள்கிறார்கள், தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி பேச ஆரம்பிக்கிற இந்த பேச்சுக்கள் மிகப்பெரிய ஒரு இனிநிலைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்கும் அவனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட மிக பெரும் பாவங்களில் ஒரு பாவத்தை இவன் செய்து கொண்டிருக்கிறான். எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய 2 கண்களும் விபச்சாரம் செய்கிறது, மனிதனுடைய 2 கைகளும் விபச்சாரம் செய்கிறது, மனிதனுடைய 2 கால்களும் விபச்சாரம் செய்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். தவறான பார்வை கண் செய்யும் விபச்சாரம், தவறானதை கேட்பது காது செய்யும் விபச்சாரம், தவறானதை நோக்கி நடப்பது கால் செய்யக்கூடிய விபச்சாரம், தன்னுடைய கையை தவறானதை நோக்கி கொண்டு சொன்னால் கை விபச்சாரம் செய்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இன்னைக்கு நாம் பேசுகிற பேச்சுக்கள் ஒரு அந்நிய பெண்களிடத்தில் எப்படி பேசுறாங்க, சமூக வலைதளங்களில் இன்றைக்கு மூழ்கி கலைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தோம். ஏராளமான இளைஞர்கள் யாரும் பார்க்கல, அல்லாஹ் கண்காணிக்கல, எந்த சிந்தனையும் இல்லாமல் மார்க்கத்தினுடைய போதனைகள் புரியாமல் இன்றைக்கு பெரும் தீமையில் மூழ்கி கிடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த இளைஞர்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் என்று பாருங்கள். நபிகளாரோடு பயணித்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட பெரும் பெரும் தீமைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஊராருக்காக, கூத்தாடிகளுக்காக ஓடி உழைக்கக்கூடியவர்களாக இளைஞர்களை வார்த்தெடுக்கவில்லை. மார்க்கம் சொல்லுகிற போதனைகளுக்கு கட்டுப்பட்டு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிற நல்லவர்களை நோக்கி விரையக்கூடிய இளைஞர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை வார்த்தெடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திலே நபிகளார் மரணிக்கின்ற பொழுது அவருக்கு 12 வயது. எப்படிப்பட்ட தன்மையை அவர் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவ்வளவு சிறிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர் தன்னுடைய சக தோழர்களிடத்திலே பேசிக் கொள்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூத்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஏராளமான மார்க்க செய்திகளை பகிர்ந்திருப்பார்கள், சொல்லி இருப்பார்கள். அத்தகைய செய்திகளை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நாம் சேகரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் மரணித்து விட்டால் மார்க்க செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்காக இந்த இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய வயதில் இருக்கக்கூடிய இந்த தோழர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய ஊரிலிருந்து நீண்ட நெடிய தூரம் பயணத்தை மேற்கொண்டே மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக புறப்பட்டு செல்கிறார். புறப்பட்டு சென்றால் லுஹாவுடைய நேரம். அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, லுஹாவுடைய நேரம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் உறங்குவார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர், பெரிய மூத்த சஹாபி உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கலாம் என்று செல்லுகிற பொழுது வீட்டு வாசலிலேயே இப்னு அப்பாஸ் அவர்கள் காத்திருக்கிறார். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எழுப்பி விடக்கூடாது என்று வீட்டிலேயே காத்திருந்து கடுமையான வெயில் அடிக்கிறது, புழுதி படிந்த காற்றுகள் வீசுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வீட்டு வாசலிலேயே அமர்ந்து இருந்து அந்த சஹாபி லுஹருடைய தொழுகைக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிறார். பார்த்து விட்டு கேட்கிறார், இப்னு அப்பாஸ் அவர்களே, அங்கிருந்து இவ்வளவு தூரம் பயணப்பட்டு நீங்க என்ன பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்னா நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு மார்க்கத்தினுடைய விஷயத்திலே பேணுதல். இப்படி இருக்கக்கூடிய அந்த தோழரிடத்தில் இந்த தகவலை சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழரிடத்தில் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களை நான் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன், அதை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். நான் இந்த இடத்துல சொல்லுவோம், அந்த செய்தியை வாங்கி போய் மற்ற மக்களிடத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பண்புன்னு பாருங்க. ஒரு மார்க்க தகவலை அறிந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய தூரம் பயணத்தை மேற்கொண்டு பெரியவர்களுக்கு எந்த இடர்பாடுகளையும் துன்பங்களையும் கொடுத்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு அந்த தோழர் என்ன செய்கிறார், அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தொந்தரவு கொடுக்காம ஒரு மார்க்க விஷயத்தை கற்றுக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்ன? சமூகத்திற்காக பார்க்க வேண்டியவர்கள், சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், சமூகம் பார்த்து அழுது கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் இப்படி போய் கொண்டிருக்கிறார்களே, இளைஞர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சீரழிவு பாதையில சென்று கொண்டிருக்கிறார்களே என்று வேதனைப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஏராளமான இளைஞர்களுடைய போக்கு இருந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் மார்க்கத்தினுடைய போதனைகள் சரிவர அவர்களிடத்தில் சென்றடையவில்லை என்ற அர்த்தம்.
இவர்களை மார்க்கத்தின்படி நாம் பார்த்தெடுக்க வேண்டுமேயானால் அதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? இஸ்லாம் அவர்களுக்கு காட்டித் தருகிற நன்மையான காரியங்களில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்களை ஈடுபடுத்துவதையானால், சரியான போதனைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லி மார்க்கத்தின்படி அவர்களை கொண்டு வர வைப்போமையானால், இந்த உலகத்தை நோக்கி அவர்கள் முந்தியடிக்கிற பொழுது மார்க்க விஷயங்களை நோக்கி அவர்களை நாம் அழைத்து வருவோமேயானால் நிச்சயமாக அத்தகைய இளைஞர்களை நாம் பெரும் தீமைகளிலிருந்து மீட்டெடுக்க முடியும். அல்லாஹ் அதை ஒரு கட்டளையாக பிறப்பிக்கிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆட்களும் தன்னுடைய ஒவ்வொரு லட்சியத்தை வைத்து தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படி பயணிக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலிகுல்லி விஜஹத்தின் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத். ஒவ்வொருவருக்கும் முன்னோக்கக்கூடிய ஒரு இலக்கு இருக்கிறது. நீங்கள் நன்மையான விஷயங்களுக்கு முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டினார். பல்வேறு இளைஞர்களுக்கு ஏக்கங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏராளமான தீமையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், பாவங்கள்ல ஒரு பங்குதாரியாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன், அதிலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வரத்தான் ஆசைப்படுகிறேன், மீள முடியலையே, அந்த தீமைகளை விட முடியலையே, பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து நல்ல அமல்களை தொடர்ச்சியாக என்னால் செய்ய முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்தில் பலர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் அதற்கு ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நபிகளார் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இப்னு அப்பாஸ் என்ற அந்த தோழரை, சிறுவயதில் இருக்கக்கூடிய அந்த தோழரை எப்படி உருவாக்கினார்கள் என்று பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹுல் புகாரியில இடம்பெற்று இருக்கக்கூடிய நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து விட்டு சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நான் உங்களிடத்திலே சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன். நீங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், பல்வேறு தீமைகள் நிறைந்ததாக இருக்கும். அல்லாஹ்வினுடைய விஷயம் என்று வந்தால் அத்தகைய விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீமையை செய்ய நாடினாலும் அல்லாஹ்வினுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படாது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே நீங்கள் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு முன்னே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஒரு இளைஞராக இருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. இந்த அறிவுரை தான் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லணும். வாழ்க்கையில ஏராளமான வழிகளில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது, முன்னேற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நம்முடைய லட்சியத்தை இந்த உலகத்திலேயும் நாம் அடைந்த நாளில் மறுமையினுடைய நாளிலேயும் நாம் அடைய வேண்டுமேயானால் அதற்கு அடிப்படையாக இருக்கிற இந்த இளமை பருவத்தை மார்க்கம் சொன்னதன் அடிப்படையிலே நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏராளமான இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய கட்டளைகளையும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் அமல்களிலும் இன்றைக்கு ஈடுபடுவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் காசுக்காக பொருளாதாரத்திற்காக உழைக்கக்கூடிய கூத்தாடிகளுக்கு பின்னால் அவர்களுடைய ஆடல்களையும் பாடல்களையும் அவர்கள் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக வெளியிடக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக ஏராளமாக பரப்பி விடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்ன உழைச்சோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக என்ன பாடுபட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட இளைஞர்களை தான் உருவாக்கினார்களா? வருத்தப்படுகிற இளைஞர்களாக, வேதனைப்படுகிற இளைஞர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய சூழ்நிலை மாறி போய் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நபிகளாருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த இளைஞர்கள் 70க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மதீனாவினுடைய கடைசி இடங்களுக்கு அவர்கள் செல்வார்கள். மஸ்ஜிதுன் நபவி பள்ளியில் அமர்ந்து அல்லாஹ்வினுடைய மார்க்க போதனைகளையும் திருமறை குர்ஆனையும் படித்து கற்றறிந்து
மதீனாவினுடைய கடைசி பகுதிகளுக்கு அவர்கள் மாலையினுடைய நேரம் வந்துவிட்டால் சென்று விடுவார்களாம். எதற்காக தெரியுமா? அந்த மாலையினுடைய நேரத்தில் கடைசி பகுதிகளுக்கு சென்று யாருடைய இடையூறும் இல்லாமல் மார்க்க தகவல்களை தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். பரிமாறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய நல்ல தண்ணீரையும் அங்கு இருக்கக்கூடிய விறகுகளையும் எடுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜிதுன் நபவியிலே வரக்கூடிய மக்களுக்கு சமூக சேவையாற்றக்கூடிய பணியிலையும் அவர்கள் ஈடுபடுவார்கள். 70 இளைஞர்கள் நபிகளால் உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் எதற்காக பாடுபடுறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்றறிவதற்காக, அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் இளைஞர்களை நபிகளார் அந்த காலத்தில் உருவாக்கி மக்களுக்கு நல்சேவை செய்யக்கூடியவர்களாக உருவாக்கினார்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்களில் இளைஞர்களில் எத்தனை நபர்கள் நாம் நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு ஒரு மார்க்க போதனை எடுத்து சொல்லி இருக்கிறோம்? உலக ரீதியா எவ்வளவு விஷயத்தை சொல்றோம்ல, இன்ஸ்டால, பேஸ்புக்ல இப்ப ட்ரெண்டிங்ல என்ன விஷயம் போகுதுன்னு கேட்டா பதில் வரும். மார்க்க விஷயத்துல சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையை கேட்டா நமக்கு பதில் வருமா? அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகளை குறித்து, தடுக்கப்பட்ட விஷயங்களை குறித்து கேட்டால் நம்ம இடத்துல பதில் வருமா? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சரளமாக ஓதுவதற்கு நாம் முன் வந்திருக்கிறோமா? சினிமா பாடல்களை அவ்வளவு அசை போடுகிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஏராளமான மர்க்கசுகள் இருக்கிறது, பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்களில் தொட வைக்கக்கூடிய ஆட்களை பாருங்க. யார் தொட வைக்கிறான்? இளைஞர்கள் தானே, இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் தானே, நன்மையில முந்த வேண்டிய இளைஞர்கள் தானே. அப்படிப்பட்ட தோழர்களை தானே நபிகளார் உருவாக்கினார்கள். இன்றைக்கு எதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாதவர்களாக இன்றைக்கு பல இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க. நான் முறையாக படித்து சம்பாதித்து என்னுடைய தாய் தந்தைக்கு பொருளாதாரத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன்னா சமூகம் இவனை அறிவாளி பாராட்டும், குடும்பமும் அவனை ஏற்றுக்கிறோம். ஒரு ஊரெல்லாம் போய் சம்பாதிக்கிறான், அவ்வளவு கஷ்டப்படுறான். சம்பாதிக்கிற காசு பணத்தை, பொருளாதாரத்தை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கொடுக்காம, தன்னுடைய சொந்த தளவுக்கு பயன்படுத்தாம யாருன்னே தெரியாதவங்களுக்கு கொடுத்து உதவுறானா யாராவது அவனை அங்கீகரிப்பாங்களா? யாராவது அவனை ஏத்துக்குவாங்களா? நிச்சயமா ஏத்துக்க மாட்டான். உலக விஷயத்துல கரெக்டா இருக்கான், மார்க்க விஷயத்துல பாருங்க. தன்னுடைய இஸ்லாத்துல பயணிக்கிறோம், ஆகச்சிறந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை, இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட போதனைகளை இன்றைக்கு பிற மக்களிடத்தில் எடுத்து சொல்லி தாவா செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு கூட்டாளியினுடைய ஆடல் பாடல்களை, அவன் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஏராளமான இசை அரங்குகளையும் பாடல்களையும் வீடியோக்களையும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்களே. ஆனால் அதுல ஒரு பங்குதாரிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லையா? அதிகமாக சமூக வலைதளத்தில் இளைஞர்களுடைய பயன்பாடுகள் அமைந்திருக்கிறது. எத்தனை பேர் குர்ஆன் வசனத்தை பரப்பி இருக்கிறோம்? அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா ஓதுறாங்க பாருங்க என்று ஒரு மார்க்க விஷயத்தை பரப்புனது அதிகமா, அவன் பாடினது, அவன் ஆடினது, எவ்வளவு பாவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று பாருங்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் அலைந்து கொள்ள வேண்டிய பயன்கள் ஏராளமாக இருக்கிறது. படித்து நல்ல ஒரு வேலைக்கு வர வேண்டும், நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகிறது என்ற உறுத்தலான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வினுடைய உதவியை இந்த உலகத்திலும் பெற வேண்டும், மறுமையிலும் பெற வேண்டுமேயானால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக நமக்கு இல்லை. ஒரு அழகான வரலாற்று செய்தியிலிருந்து அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இஸ்லாம் சொன்னதன் அடிப்படையிலே மார்க்கத்திற்காக உழைக்காமல், மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நல்லவர்களிலே ஈடுபடாமல் நம்முடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னொரு காலத்தில் 3 மனிதர்கள் இருந்தார்கள். பலர் இந்த செய்தியை அறிந்திருப்போம். அந்த 3 மனிதர்களும் காட்டிற்குள்ள ஒரு பயணத்தை மேற்கொண்டு செல்கிறார்கள்.
கடுமையான மழை பொழிகிறது. அந்த மழையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் போகிறார்கள். மிகப்பெரிய பாறாங்கள் அந்த குகையை மறைத்து விடுகிறது. உயிருக்கே ஆபத்தான அத்தகைய சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு எந்த உதவியும் அந்த நேரத்தில் இல்லை. தப்பிப்பதற்கு என்ன செய்ய? அங்க அவர்கள் முறையிடக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தான் செய்த நல்ல அமல்களை முறையிடுகிறார்கள். உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அந்த சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில, இந்த உலக வாழ்க்கையில் படைத்த இறைவனுடைய உதவி அவர்களுக்கு அறியாப்புறத்திலிருந்து கிடைத்ததை ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல அமல்களை முறையிட்டார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த பக்கம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். 3 தோழர்களும் ஆலோசனை பண்ணி அல்லாஹ்விடத்துல தான் செஞ்ச நல்ல அமல்களை முறையிட்டாங்க. என்ன அமல்களை முறையிட்டாங்க? பெண்கள் தரப்புல சொல்லுங்க. சரி, ஓகே. ஒண்ணு சத்தமா சொல்லுங்க. சரி, வேற யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, 3 விஷயங்கள். அதுல முதலாவது என்னவென்றால், ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார், இறைவா எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நான் ஆடு மேய்ப்பதற்காக சென்று விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை நான் என்னுடைய வீட்டார்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். ஒரு நாள் தாமதமாகிவிட்டது, என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறது, ஆனாலும் அவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை. இதை மறுநாள் காலை என்னுடைய பெற்றோர்கள் எழுந்ததற்கு பிறகு அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அதற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். இந்த நற்காரியத்தை நான் உனக்காக செய்திருந்தால் இறைவா இந்த பாறையை அப்புறப்படுத்தி மூச்சு விடுவதற்கு எங்களுக்கு வழி வகை செய்கிறவா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் அந்த பாறையை அப்புறப்படுத்தி உதவுகிறார். இரண்டாவதாக ஒருவர் கேட்கிறார், யா அல்லாஹ், எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணை நேசிப்பதை விடவும் நான் ஒரு பெண்ணை நேசித்தேன், அதை நீ அறிந்திருக்கிறாய். அந்த பெண்ணை அடைந்து கொள்வதற்கு அந்த பெண் சொன்னால் 100 தீனார்களை என்னிடத்தில் கொடுத்து என்னை அடைந்து கொள் என்று சொன்னார். நான் அதை திரட்டுவதற்காக ஓடோடி பாடுபட்டேன். அந்த 100 தீனாரை திரட்டி கொண்டு வந்து அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து திருமணம் என்ற முறையான ஒப்பந்தம் இல்லாமல் அந்த பெண்ணை நெருங்குவதற்கு முயற்சித்தேன். அந்த பெண் சொன்னால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும் சொன்ன ஒரே கட்டளைக்காக அந்த தீமையை விட்டு அந்த பெண்ணை விட்டு நான் விலகிவிட்டேன். யா அல்லாஹ், இந்த நல்லறத்தை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த பாறையை அப்புறப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வேன். மூன்றாவதாக ஒருவர் சொல்லுகிறார், நான் 3 கேழ்வரகுக்கு ஒரு ஆளை பணிக்கு அமர்த்தினேன், அவருக்கு கூலியை கொடுத்த, அவர் அந்த கூலியை பெற்றுக்கல. பல வருடங்கள் கழித்து வந்தார். அந்த கூலியை நான் சாப்பிட்டு விடாமல் அதன் மூலமாக பயிர் செய்தேன். அதிலிருந்து கிடைக்கின்ற வருவாயில் கால்நடையை வாங்கினேன். அதிலிருந்து கிடைக்கின்ற வருவாயில் மேய்ப்பதற்கான ஆட்களை வாங்கினேன். பல வருடங்கள் கழித்து அந்த மனிதரின் இடத்துல வந்து கேட்ட பொழுதே அவருக்கு அந்த கூலியை நான் கொடுத்தேன். மனிதா, இதோ உன்னுடைய கூலி என்று சொன்னேன், என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது இல்லை இல்லை, இது உனக்குரியதுதான், நான் பத்திரப்படுத்தி அதை சேமித்து உனக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப அல்லாஹ்விடத்தில் முறையிடுறார், இறைவா இந்த நல்லறத்தை நான் உனக்காக செய்திருந்தால் எங்களுக்கு உதவி செய்கிறேவா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அறியாப்புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்தான். யாரும் உதவுவதற்கு இல்லாத சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்ததேயானால் நமக்கும் அப்படித்தான். நம்முடைய திறமை இருக்கலாம், உடல் வலிமை இருக்கலாம், உடல் ஆற்றல் இருக்கலாம், எது இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் பல்வேறு கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறதேயானால் அல்லாஹ்வுடைய உதவியை பண்ணணும்னா மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நல்லர்களுக்கு தீமையான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டுமே. ஆனால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நற்காரியங்களில் முதன்மையானதாக இருக்கிற தொழுகையை கடைபிடிக்கிற இளைஞர்களாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்போம். உடைய பிள்ளை தொழுகை எவ்வளவு வலியுறுத்துறோம். காலையில ஸ்கூலுக்கு போகலன்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு வலியுறுத்துகிறோம், அவ்வளவு இடத்துல முக கோபத்தை காட்டுகிறோம். பதில்
தொழுகலன்னா இன்றைக்காவது கேட்டிருக்கிறோமா? அந்த தொழுகை பாவத்தை விட்டு அவர்களை தடுக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை இருக்கிறதே அது தீமையை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் அவர்களை தடுக்கும். அல்லாஹ்விடத்திலே சொல்லப்பட்ட இந்த மார்க்க சட்டங்கள், மார்க்க போதனைகள், நபிமாருடைய வாழ்க்கையிலிருந்து காட்டி தரப்படக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன தெரியுமா? அழகான ஒரு மார்க்கத்தை, மனிதனுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பும் பெற்று வெற்றி பெறுவதற்குண்டான பாதைகளை அறிவித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பொழுது அந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள், முஸ்லிம்கள் அந்த மார்க்கத்தினுடைய போதனையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு தன்னுடைய உடலாலும் செயலாலும் பாடுபட வேண்டும். அப்படி நாம் உழைப்போமையானால் நிச்சயமாக இந்த துன்யாவில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. அப்படி வணக்க வழிபாடுகளில் அமல்களில் மூழ்கி திளைக்கிற பொழுது மறுமையினுடைய நாளில் நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாஹ் அரிசியினுடைய நிழலை 7 சாரார்களுக்கு கொடுக்கிறானே, அதிலே ஒரு சாரார் வணக்க வழிபாட்டில் ஊறி திளைத்த இளைஞர்கள். இந்த துன்யா வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. என்றைக்கும் வேண்டுமானால் நமக்கு மரணம் வரலாம். மரணத்திற்கு பிறகு இருக்கிற அந்த மறுமையிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே அதற்குண்டான ஏற்பாட்டை, அதற்குண்டான சேமிப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அந்த உன்னத தோழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாரமாக மார்க்கம் நமக்கு காட்டித் தருகிறது. பலம் வாய்ந்த இந்த பருவத்தை மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்தி இம்மையிலும் வெற்றி அடைந்து மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.